எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து வாசிங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இந்த வார்த்தையை இப்ப அழுத்தமா சொல்லுங்க. வேறு சிலர். எல்லாரும் சொல்லுங்க வேறு சிலர். அந்த வேறுங்கிறத விட்டுட்டு சிலர் சொல்லுங்க. சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க விடுதலை பெற. இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். விடுதலை பெற. அப்போ ஒரு கூட்டம் எப்போடா விடுதலை கிடைக்கும்னு காத்திருக்கிறாங்க. ஹலோ, ஒரு கூட்டம் முதல்ல வாசிச்ச வசனத்தில் என்ன கற்றுக்கொண்டோம்? எப்போடா விலகி ஓடலான்னு. தம்பி இங்க கவனிங்க. எப்போடா விலகி போலான்னு காத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் விடுதலை பெற சம்மதிக்காமல், they refuse to. அவர்கள் விடுதலை பெற என்ன செய்யல? எங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி பேசுகிறேன். மேக்ஸ் பீரியடில் வந்து ஏதாவது ஸ்கூல் டேக்கு வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களான்னு காத்திருப்போம். பிடிக்காத பீரியடில் வந்து வாலண்டியர்ஸ் ஸ்கூல் டேக்கு யாராவது வாலண்டியர் பண்ணுறீங்களான்னு கேட்டால் முதல்ல நாங்கள் தான் கை தூக்கி விலகி ஓட பார்ப்போம். ஆனால் சிலர் விலகி விலகி போக மனதில்லாமல் விடுதலை பெற சம்மதியாமல். இந்த வார்த்தையை சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, அப்பதான் புரியும். விடுதலை பெற, சீக்கிரம், விடுதலை பெற சம்மதியாமல். அண்ணே, யாருக்கு விடுதலை வேண்டாம் அந்த உலகத்தில்? எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி டெலிவர், இல்லையா? ஆமாவா இல்லையாம்மா? பேசுங்க. விடுதலை பெற யாருக்கு தான் மனசு இல்லை? ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிலர் மட்டும் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் என்ன செய்தாங்களா? சத்தமா சொல்லுங்க, வாதிக்கப்பட்டார்கள். சத்தமா சொல்லுங்க, வாதிக்கப்பட்ட. they were persecuted. வாதிக்கப்பட்டார்கள். எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இப்போ 3 விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். எதனால அவங்க விலகி போக மனசில்லாம வாதிக்கப்பட்டார்கள்? இங்கே இருந்தால் கை தூக்க சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். இங்கே இருந்தால் பாட்டு பாட சொல்லுவாங்கன்னு தெரியும். இங்கே இருந்தால் தப்பு பண்ணாதன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். இங்கே இருந்தால் ட்ரெஸ் கோடு ஒழுங்காக இருக்கட்டும்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். இங்கே இருந்தால் அந்த கட்டிங் இந்த கட்டிங் எல்லாம் வேண்டாம், நல்ல கட்டிங்காக போடு, அம்பர்லா கட்டிங்காக போடுன்னு சொல்லுவாங்க. ஹலோ, இங்கே இருந்தால் ஸ்டெப் கட்டிங் வேண்டாம், பாக்ஸ் கட்டிங் வேண்டாம், ஒழுங்காக மண்டையை வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஏன் விலகி போக சம்மதிக்கலை? அது நமக்கு பிடிக்காது தானே? ட்ரெஸ் விஷயத்தில் நீங்கள் ஏன் சார் தலையிடுறீங்க? இட்ஸ் மை லிபர்ட்டி. சுதந்திர தேசத்தில் என் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போடக்கூடாதா? ஆனாலும் ஒரு கூட்டம் விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். ஏன்னா 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டு. 1, ஃபார் அ குட் லைஃப், நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று அவங்க விலகி போகல. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பாருங்க, புரியாத கைத்தட்டா இருக்கக்கூடாது, நல்ல கைத்தட்டணும். கைத்தட்டுங்க, சொல்லுங்க ஃபார் அ குட் லைஃப். சத்தமா சொல்லுங்க, ஃபார் அ குட் லைஃப். இங்கே சொல்லுங்க, கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியாகும். ஃபார் அ குட் லைஃப். நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் கொஞ்ச நேரத்தில் உங்களை சந்திப்பார். he will visit you for a good life. சத்தமா சொல்லுங்க, for a நல்ல வாழ்க்கை கிடைக்குங்கிறதுக்காக விலகி. சிலர் சொல்லுவாங்க, அவர் தான் உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாருல, எதுக்கு நீ அங்கே உட்காந்து கிடக்கிற? சும்மாரு, ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். சரி, ராங் நம்பர். என்ன, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு இல்லைக்கு வெளியே இருக்கிறார். அப்படியே இருங்க. சிலர்லாம் சும்மாலாம் உட்கார மாட்டாங்க. நான் சும்மா உட்கார நினச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, வெயிட்டிங் ஃபார் அ குட் லைஃப். நல்ல வாழ்க்கைக்காக அவங்க விலகி போகாமல் பாதிக்கப்பட்டார்களாம். பாதிக்கப்படுறதுனா என்ன தங்கச்சி? பாதிக்கப்படுறதுனா என்ன? சாட்டையில் அடி வாங்குறதல்ல, துப்பாக்கியில் அடி வாங்குறதல்ல, தலையில தொங்க விடுறதல்ல. ஒருவர் நம்மை கண்டித்து உணர்த்தி நம்மை சரிப்படுத்துவதை பாதிக்கப்படுறதுக்கு சமம். சரிதானா? அப்ப அந்த வாதிக்கப்பட்டார்கள் rather than their deliverance.
அவர்கள் விடுதலை பெற சம்மதிக்கவில்லை. 3 விஷயம் சொல்ல போறேன். ஒன்று, நல்ல வாழ்க்கைக்காக அவங்க விலகி போகல. இரண்டாவது, மேன்மையான உயிர்த்தெழுதல், கிரேட்டர் ரெசரக்ஷன், மகிமையான ஒரு உயிர்த்தெழுதலுக்காக அவர்கள் விலகி போகவில்லை. மூன்றாவது, ஃபார் எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் விலகி போகாமல் இருந்தார்கள். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா வரணும். கொஞ்சம் வேகமா கை தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ சிலர் விலகி போவதற்கு என்ன காரணம் என்றால் வாதிக்கப்பட வேண்டும். சிலர் விலகி போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல உயிர்த்தெழுதல் இருக்கிறது, நல்ல எட்டர்னல் லைஃப் இருக்கிறது. கவனிங்க, எத்தனை பேருக்கு கானாவூர் கல்யாண வீடு சம்பவம் தெரியும்? கை உயர்த்தி காட்டுங்க. தேங்க்யூ. இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டதுன்னு ஒரு நியூஸ் வந்தாச்சு. எங்க கவனிங்க, என்ன வந்துச்சு? கல்யாண வீட்டில் அந்த சிக்னேச்சர் டிஷ்ஷே என்ன தெரியுமா? திராட்சரசம் தான். ஹலோ, நம்மெல்லாம் எப்படி தெரியுமா? கல்யாண வீட்டில் என்ன சாப்பாடு போடுறாங்கன்னு கேட்டு தான் கல்யாண வீட்டுக்கே போவோம். பிரியாணியான்னு கேட்போம். பிரியாணின்னா வர்றேன், இல்லை நார்மல் சாப்பாடு தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு வாமான்னு அம்மாவை அனுப்பி வச்சுருவோம். அப்போது இந்த கல்யாண வீட்டில் சிக்னேச்சர் டிஷ்ஷே என்னதான்? திராட்சரசம் தான். ஆனால் அந்த திராட்சரசமே இல்லைன்னு சொன்ன பிறகும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஒரு கூட்டம் டிபார்ட் ஆகிருப்பாங்க. திராட்சரசமே இல்லை, நம்ம கல்யாண வீட்டுக்கு வந்ததே எதுக்கு தான் சொல்லுங்கள்? எதுக்கு தான்? திராட்சரசத்துக்கு தான். அதனால் திராட்சரசமே இல்லை. இந்த மகாபலிபுரத்தில் எஸ்யூன்னு ஒரு கேம்ப் இருக்குது, ஸ்கிரிப்சர் யூனியன் ஒரு கேம்ப் இருக்குது. அந்த ஸ்கிரிப்சர் யூனியன் கேம்பில் நிறைய வாலிபர்களை மீட்டிங்காக கூட்டிகிட்டு வருவாங்க. நாங்கள் அங்கே ஊழியம் செய்ய போகிறதுனால அவங்கள எப்படி சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்கன்னா, பீச்சில் வாலிபால் விளையாடலான்னு. இந்த செஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கிரிக்கெட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் 70% ஆஃப் யூத்ஸ் அந்த கேம்புக்கு வருவாங்க. அப்போ அவங்க வர்றதே எதுக்காகன்னா விளையாடுறதுக்கு, வர்றதே எதுக்காக? பீச்சில் குளிக்கிறதுக்கு. வர்றதே எதுக்காகன்னா அரட்டை அடிப்பதற்கு, அந்த பீச் மணல்ல காலை புதைச்சி வச்சு விளையாடுறதுக்கு. அப்போ இப்ப அதுவே இல்லைன்னு சொல்லும் போது அங்க யார் இருப்பா சொல்லுங்க? இருக்க மாட்டாங்க. அவங்க they want to depart. ஒரு சில தம்பிமாரெல்லாம் அன்னைக்கு சண்டையே போட்டான். காலையில் பிரசங்கம் பண்ணீங்க, மதியானம் பிரசங்கம் பண்ணீங்க, சாயங்காலம் பிரசங்கம் பண்ணீங்க, எங்களை போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், எங்களுக்கு வேன் ரெடி பண்ணுங்க, எங்களை அனுப்பி வச்சிருங்க, we want to depart. நாங்கள் விலகி போக விரும்புகிறோம்னு சொன்னாங்க. அப்போ விரும்புகிற காரியம் கிடைக்கலன்னா அவங்க என்ன செய்வாங்க? விலகி போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஒரு கூட்டம் விலகி போன போது ஒரு கூட்டம் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள். அவர்களுக்கு மட்டும் பிந்தின ரசம் கிடைத்தது. I prophesy in the name of Jesus. எல்லாரும் போனா போட்டோம், நீ விலகாமல் இரு. உனக்கு ஒரு பிந்தின ரசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல புரியும் நான் பேசுறது. கை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். யார் வேணாலும் போட்டோம், யார் வேணாலும் போட்டோம், நான் போக மாட்டேன். I will never depart. இந்த வார்த்தைகளை சொல்லி கை தட்டுங்க பார்க்கலாம். யார் போனாலும் நான் சொல்லுங்க, திராட்சரசம் இல்ல, what I expected, நான் விரும்பினது இல்ல. ஓ, திராட்சரசம்னா என்ன தெரியுமா? சந்தோஷம். திராட்சரசம்னா என்ன தெரியுமா? ஜாய். திராட்சரசம்னா என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. திராட்சரசம்னா என்ன தெரியுமா? அட்ராக்ஷன். திராட்சரசம்னா என்ன தெரியுமா? டேஸ்ட். நான் எதிர்பார்க்கிற டேஸ்ட் இங்க இல்ல, நான் எதிர்பார்க்கிற பியூட்டி இல்ல, நான் எதிர்பார்க்கிற ஜாய் இல்ல, நான் எதிர்பார்க்கிற அட்ராக்டிவ் லைஃப் இல்ல. ஆனாலும் I will stay here. நான் இங்க இருப்பேன்னு சொன்னீங்கன்னா கடைசி கால எழுப்புதல் இல்லை, ஒரு பிந்தின ரசத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். கைத்தட்டி வாய்களை திறந்து கைத்தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் ஜெபத்தோடு சொல்லுகிறேன், தம்பி, உன் கூட தொடங்கினவர்கள் போகலாம், ஆனா நீ போகாத. something is waiting for you, something is waiting for you, something greater things are waiting for you. 2025வது வருஷம் நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கை உனக்கு இல்லாவிட்டாலும் நீ இந்த இடத்தை விட்டு போகாதே. உனக்காக ஒருவர் தண்ணீரை ரசமாய் மாற்றி உன்னை மகிழ்ச்சியாக்க போகிறார். கை தட்டுங்க. உண்மையிலேயே அங்க திராட்சரசம் இல்லதான், ஆனா விலகி போகாம இருந்தவங்களுக்காக he made it. இன்னைக்கு உன் வாழ்க்கையில பார்க்கும்போது, சபையில ஆண்டவரோடு இருக்கும்போது, இந்த கல்யாண வீடு போன்ற சபையில இருக்கும்போது, நீ எதிர்பார்க்கிற சில டிஷஸ் மே பி மிஸ்.
நீ விரும்புகிற சில காரியங்கள், தம்பி பாட்டில் கீழே வைமா, ஆராய்ச்சியாளரே கீழே வைங்க, கொஞ்சம் கவனிங்க, உங்கள் வாழ்த்துக்கள் கொஞ்சம் கவனிங்க. நிறைய நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எதிர்பார்த்த எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. நான் உங்ககிட்ட இறங்கி பேசுகிறேன் தானே, அப்போ நீங்கள் இறங்கி வரணுமா வர வேண்டாமா? வரணுமா வர வேண்டாமான்னு. சரி, நான் எதிர்பார்த்த திராட்சரசம் இல்லை, நான் எதிர்பார்த்த ஒரு மாதிரி ஒரு கொலோக்கியல் லைஃப் எனக்கு இல்லை. ஆனாலும் ஐ வில் நெவர் டிபார்ட். நான் விலகி போக மாட்டேன். கொஞ்ச நேரம் தான் அண்ணன் பேசுவேன், அப்புறம் நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஏன்னா ஐ நோ த பெயின் that you are undergoing. நீ போகிற பாதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த பாதையில் வந்தவன் நான். ஐ டோன்ட் ஹாவ் எனி ஸ்பெஷல், எனக்கு ஸ்பெஷல் டேலண்ட் எல்லாம் கிடையாது. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். சில நேரம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி சில காரியங்கள் இருக்காது. நீ எதிர்பார்க்கிற திராட்சரசம் அங்கே இருக்காது. உடனே ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நான் விலகி போறேன்னு போகாத. கொஞ்சம் ஸ்டே ஹோல்ட் ஆன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எல்லாரும் போயிருந்தா திரும்ப இயேசு திராட்சரசத்தை ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்க வேண்டாம் தானே? பேசுங்க. இல்லைங்க, திராட்சரசம் தீந்துட்டுன்னு சொன்னோடனே எல்லாருமே போயிட்டாங்க, அதனால் இனி எக்ஸ்ட்ரா ரைஸ் போட வேண்டாம், எக்ஸ்ட்ரா பிரியாணி ஆர்டர் பண்ண வேண்டாம், ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வெண்ட், எல்லாரும் போயிட்டாங்க, அதனால இனி நம்ம கல்யாண வீடை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் தானே சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் அவர்கள் they made an alternative. 6 கற்சாடிகளை கண்டுபிடித்து அதில் தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, somebody is waiting there. யாரோ சிலர் வெயிட் பண்ணாங்க. நான் சொல்றேன், I believe you are in that banquet. நீங்க அதுல இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். போனவங்க போட்டோம், you are the waiting personality. இல்லன்னு சொன்ன பிறகு உன் விருப்பங்க, yes I feel the anointing. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். yes, சிலர் போனா போட்டோம், you stay. God is preparing. கை தட்டணும்னா கை தட்டுங்க தங்கச்சி, வாய் தரங்க. Please. Oh Rabba Shandara Thiasa Lebra Kotusia Talaba Sandara. கொஞ்சம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். எஸ், போறவன் போட்டோம், போற பிள்ளைங்க போட்டோம், ஆனா காத்திருக்கிற உனக்கு முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் சுவை மிகுந்ததாய் இருக்க போகிறது. நல்ல கைகளை தட்டுங்களே. யாராவது அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இருந்தீங்கன்னா speak in tongues, blast. வாய்களை திறந்து ஜெபிக்க தொடங்குங்க. ஓ ரபா சந்தரதனஸ். கொஞ்சம் வாய்களை தரங்க. விலகி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நீ விரும்புற மாதிரி வாழ்க்கை இல்லாத போது ஆண்டவரை விட்டு விலகி போகணும்னு தோணும். நீ விரும்புற மாதிரி உனக்கு படிப்பு இல்லாத போது நீ விலகி போகணும்னு தோணும். நீ விரும்புற மாதிரி நீட் எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகாம போறதுனால விலகி போறது மாதிரி வரும். நீ விரும்பின குரூப் உனக்கு கிடைக்காததுனால நீ விலகி போற மாதிரி இருக்கும். நீ நினைச்ச யூனிவர்சிட்டியில உனக்கு வாய்ப்பு கிடைக்காததுனால நீ விலகி போறதுக்கு சூழ்நிலை வரும். ஆனா ஆண்டவர் சொல்றார், don't go, stay, I will come back. நீ போகாத, உனக்காக இதை விட பெட்டரான ஒன்றை நான் தரேன். ஒருவேளை முதல்ல அந்த திராட்சரசத்தை குடிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட நல்ல ஒயின் கிடைக்கல. அதுதான் அவன் சொல்றான், நான் பார்த்ததில் முதல்ல தான் நல்ல ஒயின் தருவாங்க, கடைசியில் தான் மட்டமானது தருவாங்க. ஆனால் நீர் நல்ல ரசத்தை வைத்தீரே. உங்களுக்கு புரியுதா? உலகமும் ஆண்டவரும் வேற. உலகம் ஃபஸ்ட்டு நல்லதை தரும், போக போக மட்டமானதை தரும். உலகம் ஃபஸ்ட்டு அன்பை தரும், போக போக விருப்ப தரும். ஆனால் ஆண்டவர் முதல்ல விருப்ப தர்ற மாதிரி இருக்கும், உன்னை கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்கும், உன்னை நெருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் he will give you a good wine. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த டேபிளில் இருக்கிற ஆளா நீயா இருப்பேன்னு நான் நம்புகிறேன். அந்த டேபிளில் வெயிட் பண்ணுற ஆளுன்னா still I will wait Lord. கை உயர்த்துங்க பார்க்கலாம், கை உயர்த்துங்க. நான் வெயிட் பண்றேன் ஏசப்பா, கை உயர்த்துங்க. நான் வெயிட் பண்றேன். I will never depart. எஸ், நிறைய பிள்ளைங்க ஜெபிக்கிறீங்க. wait, he will come. கொஞ்சம் வாய்களை தரங்க. wait, he will come. He is coming. He is on the way. கொஞ்சம் வாய்களை தரங்க.
உங்க சத்தம் எனக்கு கேட்கணும். வெயிட். தம்பி போயிடாத, தம்பி போயிடாத, தம்பி போயிடாத. something best is yet to come. pray. ஜெபிங்க. something great. ஒருவேளை நீ எதிர்பார்க்கிற மாதிரி உன் ஜெப குறிப்புக்கு இப்ப பதில் இல்லாம இருக்கலாம். கண்ணை மூடு தம்பி. நீ எதிர்பார்க்கிற மாதிரி நீ அதனால திராட்சரசம் இல்லைன்னு விலகி போயிடாத. திராட்சரசம் இல்லைன்னு விலகி போயிடாத. நான் விரும்புற படிப்பு எனக்கு இல்லைன்னு விலகி போயிடாத. என் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு விலகி போயிடாத. நான் விரும்பினது எதுவுமே நடக்கல அண்ணே, நான் சைல்டுஹுட்ல இருந்து நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலன்னு அநேக பிள்ளைகள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்போ உனக்கு என்ன தோணும் தெரியுமா? பேசாம இந்த இடத்தை விட்டு போயிருந்து தோணும். ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில அந்த கல்யாண வீட்டில் இருந்தவர்களுக்கு முந்தின ரசத்தை விட பிந்தின ரசத்தை கொடுத்தது போல கை தட்டுங்க பார்க்கலாம். இப்போ கை தட்டுங்க பார்க்கலாம். சிலர் அபிஷேகம் பண்ண போகிறார், சிலருக்கு கிருபைகள் தர போகிறார். கை தட்டுங்க. எஸ் பராக்கிட பஷந்தரபதியஸ். கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஓ ராம் சைனியா தரஸ் மதுரபா ரிபலகம் சகதுரபா. தயவு செய்து வாலண்டியர்ஸ் பின்னாடி இருக்கிறவங்க இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி நான் கேட்கிறேன். நல்ல கை தட்டுங்க. யார்? who is that person? யார் திரும்பவும் திராட்சரசம் இல்லைன்னு சொன்ன பிறகு கர்த்தரை விட்டு போகாமல் கல்யாணை விட்டு போகாமல் இருக்கிறார்களோ, I will give them the best wine. ஏன்ஸ்னே கைகளை உயர்த்துங்க. நீரே என் ஆசையும், நீரே என் எல்லாமே, ஐயா நீர்தா என் எல்லாமே, ஐயா நீர்தா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார்? அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. தேங்க்யூ. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? எனக்கு யாருண்டு? என் ஏசையா. அல்லேலூயா. வர்ஷிப் என் ஏசையா. அல்லேலூயா. என் ஏசையா. அல்லேலூயா. என் ஏசையா. அல்லே. இந்த வார்த்தையை பாடுங்க. இன்பத்திலும் நீரே. உங்க சத்தம். துன்பத்திலும் நீரே. கனெக்ட் ஆகுறீங்க பாருங்க. வெல் டன். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. என்னாலுமே என்னாலுமே ஐயா நீர்தானே. என்னாலுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார்? Worship him in the beauty. உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு என் ஏசையா. என் ஏசையா. pray pray. அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஏசையா. என் ஏசையா. அல்லேலூயா. என் ஏசையா. இப்போ ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம். God is you are creating an altar. நீ இப்போ ஒரு பலிபீடம் கட்டற தங்கச்சி. இப்போ நீ ஆராதிக்கும் போது ஏசப்பாவுக்கு உனக்கு நடுவுல ஒரு பலிபீடம் கட்டற. ஆபிரகாம் பலிபீடம் கட்டி பலியிட்டது போல, நோவா பலிபீடம் கட்டி பலியிட்டது போல இப்போ நீங்க பலிபீடம் கட்டி என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? ஏசப்பா, நான் எதிர்பார்த்த திராட்சரசம் இல்லதா. நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு நான் மெடிசின் படிக்கணும்னு நினைச்சேன்.
ஆனா என் மார்க் அதுக்கு போதல்ல. ஆண்டவரே, நான் ஸ்போர்ட்ஸ்ல இப்படி போயிடலாம்னு நினைச்சேன், ஆனா நான் எதிர்பார்த்த திராட்சை ரசம் எனக்கு இல்ல. என் சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கல. நான் ஒரு யூஸ்லெஸ். ஆனா எனக்கு இப்போ நீங்க சொல்றீங்கன்னா நான் வெயிட் பண்றேன். I won't go, I will never depart. நான் போக மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்லி நீங்க இருந்து பாருங்க. something greater, நீ எதிர்பார்த்த படிப்பை விட, நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை விட ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு தரப்போறாரு. ஒரு நல்ல எதிர்காலம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுமா. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. உங்க சத்தம் கேட்கட்டுமே. என் ஸ்நேகமும் நீரே அப்பா, என் ஆசையும். தம்பி பாடுமா தம்பி. ஓ என் ஸ்நேகமும் என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர் தானே, என் எல்லாமே ஐயா நீர், என் எல்லாமே. நான் விரும்பினது மட்டும் ஏன் கிடைக்கல, நான் ஆசைப்பட்டது மட்டும் ஏன் குறைவுபட்டு போறது, நான் விரும்பினது மட்டும் ஏன் எனக்கு கிடைக்கல. நான் விரும்பினது எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லை, நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். நான் ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் பரவாயில்லை, நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். அப்படி விலகாமல் இருந்த சிலருக்காக கர்த்தர் ஒரு புது ரசத்தை ஆயத்தப்படுத்தி இந்த டீன்ஸ் கேம்ப்ல கொண்டு வந்திருக்கிறார். நீ எதிர்பார்த்ததை விட, உன் வழிகளை விட, உன் நினைவுகளை விட அவருடைய வழிகளோ நினைவுகளோ உயர்ந்தவைகள். இப்ப கை தட்டுக்க பார்க்கலாம். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய ஹீலி, ஒரு புதிய அன்பு. La bracatara, la iraba seprene, la sabrata. கை தட்டுங்க. God is promoting you. உன்னை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துகிறார். வெடிக்க பார்க்காதீங்க. நல்ல கை தட்டுங்க. நல்ல நான் விரும்புகிறது இல்லைன்னா விலகி போகணும்னு தோணுது. ரைட்? நான் விரும்புகிற வாழ்க்கை கிடைக்காத போது விலகணும்னு தோணுது. நான் ஒன்று சொல்கிறேன், இனி ஒரு 20 minutes பி கேர்ஃபுல். சில நேரம் நம்ம லைஃப்பில் நிறைய டிசையர் இருக்கு. ரைட்? சிலருக்கெல்லாம் மெடிசின் படிக்கணும்னு டிசையர். ஆனால் நீ விரும்பினது உனக்கு கிடைக்கல. But still God is preparing a good wine for you. நான் பேசுறது உங்களுக்கு புரியும். அண்ணே, சின்ன வயசுல இருந்தே நான் பிடிச்ச ட்ரெஸ்ஸு கூட எனக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிற எத்தனையோ பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க. நீ விரும்பின லைஃப் உனக்கு கிடைக்காது. அண்ணே, ஐ லவ் பேட்மிண்டன். எனக்கு பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் என்னை பேட்மிண்டனில் சேர்க்கவே இல்லை. பிகாஸ் ஆஃப் மை ஹைட் என்ன சேர்க்கவே இல்லை. அப்போ நான் ஏசப்பாட்ட கேட்டேன், நான் ஆசைப்படுறது எதுவுமே நீங்கள் எனக்கு தரல, நான் எப்படி உங்ககிட்ட இருக்கணும்னு எனக்கு தோணும். நான் விரும்புகிற எதுவுமே நீங்கள் தரமாட்டீங்களா? நான் ஒரு விளையாட்டை விரும்புகிறேன், எனக்கு தரமாட்டேங்கிறீங்க. ஐ லவ் சயின்ஸ். எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் விரும்பின ரசம் எனக்கு இல்லை. எத்தனை வாலிபர் நீங்கள் கவனிங்க. உண்மையிலேயே நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நேசிக்கிறோம். நேசிக்கலைன்னா இங்கே யாரும் வரமாட்டோம். ரைட்? நேசிக்கலைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஆனால் ஏதோ ஒரு ஃபஸ்ட்ரேஷன், ஏதோ ஒரு தடுமாற்றம். நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல. இல்லை, போவோம் லெட் அஸ் கோ. ஆனால் நீயா என் மேலே நம்பிக்கை வச்சு இரு. நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன்.
ஒரு ஒரு எம் ஒரு 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 மெடிசின் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. 5 சப்ஜெக்ட்ல சயின்ஸ் ரொம்ப படிப்பேன். அதுல பாட்னி சுவாலஜின்னு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. அமீபியா, அந்த டயக்ராம்ஸ், I love that. I love digestion system. I love the medical terms and names. I love the stethoscope. I love the doctor's jacket. But nothing happened. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, விலகாம இருந்ததுனால இன்னைக்கு நாம் ஊழியத்துக்கு போற இடத்துல கல்பாக்கம்ல NPCLன்னு ஒரு இடம் இருக்கு, அணுமின் நிலையம். அங்க கல்பாக்கத்தில் இருக்கிற சீஃப் டாக்டர் வந்து அந்த மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்ணுங்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணாங்க. என்ன தெரியுமா? அந்த ஸ்பீக்கர் பேசினார்ல, அவருக்கு நான் ஒன்று செய்யணும்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. ஒரு நாள் நானே என் காரை டிரைவ் பண்ணிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரை நானே ரூம்ல கொண்டு டிராப் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்களாம். அப்பந்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கேட்ட திராட்சை ரசம் கிடைக்கல, ஆனா நீ கேட்டதை விட நல்ல திராட்சை ரசம். nowadays doctors are driving. doctors are driving. நீங்க நம்ப மாட்டீங்க. for the glory of God I am telling, நான் விரும்பின திராட்சை ரசத்தை விட நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ பிசிக்கல் டாக்டர் அல்ல, நீ ஸ்பிரிச்சுவல் டாக்டரா உன்னை மாற்றி எத்தனையோ பேரை காயம் கட்டுறதுக்கு. கை தட்டுங்க. I can understand. கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம். இத do not depart. Do not depart. விலகி போகாதீங்க. சூழ்நிலைகளை பார்க்கும்போது விலகி போகணும்னு தோணும். சிச்சுவேஷன்ஸை பார்க்கும்போது விலகி போகணும்னு தோணும், போயிடலான்னு தோணும். ஆனா எனக்கு அந்த அந்த ரெமனன்ட், அந்த மீந்து இருந்தவங்க யாருன்னு தெரியல. அவங்களுக்கு what kind of hope they had, அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? திராட்சை ரசம் தீந்துட்டுன்னு சொன்ன பிறகு என்ன நம்பிக்கையில் இருந்தீங்க? இல்ல ஏதோ எனக்கு சொல்லுது, இரு, best set to come, ஏதோ ஒன்று சொல்லுது. அந்த நம்பிக்கை இருக்கு பத்தியா? அந்த நம்பிக்கை உன்னை வீணடிக்காது. அந்த நம்பிக்கை நம்பிக்கை ஒண்ணு வீணடிக்காது. யோசுவாவை குறித்து பைபிள்ல வாசிக்கிறோம், he will never depart from the tabernacle. யாத்திராகமம் 33:11, அந்த பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். சத்தமா சொல்லுங்க, பிரியாதிருந்தான். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. முடியாமல் இருந்தான் இல்ல, பிரியாதிருந்தான். சொல்லுங்க. கவனிங்க, கவனிங்க. ஒரு ஆளுக்கு நன்மைகள் கிடைக்கும் போது கர்த்தரோடு இருக்கிறது ஈஸி. நீ விரும்புறதெல்லாம் உனக்கு கிடைக்கும் போது கர்த்தரோடு இருக்கிறது ஈஸி. நீ ஆசைப்படுறதெல்லாம் உனக்கு கிடைக்கும் போது நீ கர்த்தரோடு இருப்பது ஈஸி. ஐ am talking about the practical Christianity. இந்த ஷோரூம்ல இருக்கிற காரு ஷோரூம்ல மட்டும்தான் நல்லா இருக்கும். கோயம்புத்தூர்ல ஓட்டினா தான் எத்தனை பஞ்சர் ஆகும், எவ்வளவு தூசி ஆகும் தெரியும். லைஃப் இஸ் நாட் லைக் திஸ். இங்க 4 செவருக்குள்ள கதை கேட்டுட்டு போய் வெளியில வாழ முடியாது. யூ நீட் டு ஃபேஸ் ஸ்டார்ம்ஸ் அண்ட் டர்புலன்சஸ். எஸ், இங்க இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கும். ஆனா வெளியில போகும்போது யூ நீட் டு ஃபேஸ். உன் குடும்பம் கேட்பாங்க, படிச்சு முடிச்சுட்ட அடுத்து என்ன செய்ய போற? They will ask questions. அப்போ நமக்கு அதுக்கு பதில் வேணும். அப்ப நீங்க ஒரு சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் கிடைக்கும் போது ஆண்டவரோடு இருக்கிறது ஈஸி. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு ஒரு ப்ரோக்ராம்ல எப்படி இருக்கும்? if not else, std.io, if not, possibility and non possibility. if yes, else, open price and close price. if not, நடந்தா என்ன நடக்கும், நடக்கலன்னா என்ன நடக்கும்? this is program, this is life. நடக்கலாம், நடக்காம போலாம். யோசுவாவுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. யோசுவா பற்றி 3 விஷயம் சொல்றேன். 1, யோசுவா பணிவிடைக்காரன். சொல்லுங்க, பணிவிடைக்காரன். பணிவிடைக்காரன், சர்வன்ட். 2வது, ஆர்டினரி மேன்.
சாதாரண மனிதன். மூன்றாவது, நோ பொசிஷன். சொல்லுங்க, நோ பொசிஷன். இப்போ மோசேயை பற்றி நான் 3 சொல்றேன். மோசே தீர்க்கதரிசி. சத்தமா சொல்லுங்க, மோசே தீர்க்கதரிசி. எக்ஸ்ட்ராடினரி மேன், மேன் ஆஃப் என்கவுண்டர்ஸ். அவன் கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு சாத்தியதை இருக்கு. அவன் கர்த்தரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனுக்கு ப்ராஃபட்ங்கிற ரோல் இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி மேன், he is a man who is doing miracles. அற்புதம் செய்கிறவன். அடுத்து, he is the man who had encounters. அநேக முறை தேவனை தரிசித்திருக்கிறான். ஆமாதானா? ஆனா யாராவது சொல்ல முடியுமா, யோசுவாவுக்கு மோசே உயிரோடு இருக்கிற கால வரைக்கும் ஏதாவது ஒரு சொப்பனம் கிடைச்சதா பைபிள்ல இருக்கா? இல்ல. யோசுவாவை யாராவது ப்ராஃபட்னு கூப்பிட்டாங்களா? வொர்ஷிப் லீடர்னு கூப்பிட்டாங்களா? சண்டே ஸ்கூல் டீச்சர்னு கூப்பிட்டாங்களா? யூத் லீடர்னு கூப்பிட்டாங்களா? இல்ல. அவன் பேர் என்ன தெரியுமா? மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா. இப்போ ஒண்ணுமே கிடைக்கல, ஆனாலும் he will not depart from tabernacle. இன்னைக்கு ஏதாவது ரோல் கிடைச்சா நான் இருக்கிறேன், யாராவது என்ன ஹானர் பண்ணா நான் இருக்கிறேன், யாராவது என்ன உயர்த்தி பேசினா நான் இருக்கிறேன்னு சொல்லுகிற சமுதாயத்தின் நடுவில் எனக்கு ஒரு பதவியும் கொடுக்கப்படவில்லை, எனக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவமும் இல்லை, எனக்கு ஒரு கனமும் இல்லை. ஆனாலும் நான் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னவனுக்கு திடீரென்று ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், மோசே நீ போக போற, நீ என்ன செய்ய போற தெரியுமா? உன் கைகளை நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல வை, நான் அவனை ஞானத்தின் ஆவியினால் நிரப்ப போகிறேன், உனக்கு பின்னாடி அவன்தான் இந்த தேசத்தை ஆள போகிறான். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? சாதாரணம் அல்ல. இஃப் யூ ஆர் நாட் டிபார்ட்டிங், நீ பிரிந்து போகாமல் இருந்தால், நீ விலகி போகாமல் இருந்தால், நான் மிகுந்த பயத்தோடு சொல்லுகிறேன், அடுத்த லீடர்ஷிப்ல இங்க இருக்கிற அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார். அடுத்த லீடர்ஷிப், அநேக சிறுவர் ஊழியங்கள், அநேக வாலிப ஊழியங்களுக்கு you are going to be the head, you are going to be the lead pastor, you are going to be the youth wing director, you are going to be the worship leader. கை தட்டி வாய்களை திறந்து தம்பி கொஞ்சம் கை தட்டுங்க பின்னாடி. மாஸ் பராகத்துசியதா. சும்மா இருக்க கூடாது, சும்மா இருக்க கூடாது, நல்ல கை தட்டுங்க. if you are ready to stay, if you are ready to, வேடிக்கை பார்க்காதீங்க, if you are ready to stay, you could be a next leader. யாருக்கு தெரியும்? who knows? future is in the hands of God. எதிர்காலம் கர்த்தர் கையில் இருக்கு. ஹலோ, எதிர்காலம் யார்கிட்ட இருக்கு? தங்கச்சி, எதிர்காலம் யார்கிட்ட இருக்கு? முனிசிபாலிட்டி கிட்ட இருக்கா? கர்த்தர் கிட்ட இருக்கு. கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம், கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ், CFAN, ரெவரண்ட் ரெயின்ஹார்ட் போங்கே, the man who shook Africa. ஆப்பிரிக்கா தேசத்தை அசைத்த ஒரு மனுஷன். சத்தமா சொல்லுங்க, ரெயின்ஹார்ட் போங்கே. சொல்லுங்க. இந்த ரெயின்ஹார்ட் போங்கேவுடைய ஆபீஸ்ல ஒரு வாலிப தம்பி இருந்தான். அம்மா அப்பா இல்லை அந்த பையனுக்கு, அவனுக்கு வேலை இல்லை. ரெயின்ஹார்ட் போங்கே ஆபீஸ்ல டேபிள் துடைப்பான், அவர் போட்டுட்டு வந்த ஷூ எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைப்பான், அவருக்கு மீட்டிங்ஸ் போகும்போது அவருக்கு பைபிள் டைரி எல்லாம் எடுத்து வைப்பான். அந்த வாலிப தம்பி தொடர்ந்து அந்த வேலையை செய்துட்டே இருந்தான். ஒரு நாள் ரெயின்ஹார்ட் போங்கே ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வரும்போது பரிசுத்தாவியானவர் ரெயின்ஹார்ட் போங்கேட்ட கேட்டாரா, அந்த வாலிப பையன்கிட்ட கேளு, he is willing to come with me அப்படின்னு கேளுன்னு சொன்னாரா. are you willing to come with me, என் கூட நீ ஊழியத்துக்கு வரியான்னு கேளுன்னு சொன்னாரா. ரெயின்ஹார்ட் போங்கே கேட்டாரா, how can I ask, நான் எப்படி ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்க முடியும்? என் ஸ்தாபனத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கும்போது, ரெவரன்ஸ் அண்ட் பிஷப்ஸ் இருக்கும்போது எப்படி ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்க முடியும்? ஆஸ்க், ஒபே மை வாய்ஸ், என் வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொன்னாரா. தம்பி கவனிமா பேசாத. ரெயின்ஹார்ட் போங்கே கேட்டாரா, ஆர் யூ வில்லிங் டு கம் வித் மீ? அந்த பையன் சொன்னானா, எஸ், டேக் யுவர் பேக், கம். உலக தேசங்களுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சார்.
மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த வாலிபன் கூட போக ஆரம்பிச்சான். 5 நாள் க்ரூசைடில் ஒரே ஒரு ஜெபம் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் முதல்ல அந்த பையனுக்கு. அடுத்து ஆஃபரிங் சாங் பாடுவான்னு வாய்ப்பு கொடுத்தார். அடுத்த மீட்டிங்கில் 5 நாள் மீட்டிங்கில் ஒரு நாள் அவன் பிரசங்கம் பண்ணுவான்னு சொன்னார். 4 நாள் அவர் பிரசங்கம் பண்ணார். அடுத்த மீட்டிங்கில் 2 நாள் அவன், 2 நாள் இவர். அடுத்து போயிட்டே இருந்துச்சு. 5 நாள் மீட்டிங்கில் 4 நாள் அவன் பிரசங்கம் பண்ணா, ஒரு நாள் மட்டும்தான் ரெயின்கார்ட் போங்கே பிரசங்கம் பண்ணார். அடுத்து கொஞ்ச நாள் போன உடனே ஐ எம் நாட் கம்மிங், ஐ வில் சென்ட் மை பாய், ஐ வில் சென்ட் மை பாய், அவன் அனுப்புகிறேன்னு அவன் போக ஆரம்பித்தான். அவர் கர்த்தருக்குள்ளே மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் ஒரு கடைசி க்ரூசைடு நடத்தினார். அந்த க்ரூசைடு நடத்தும் போது லட்சக்கணக்கில் ஜனங்கள் கூடியிருந்த போது எல்லாரும் எழுப்பி நிற்க சொல்லிட்டு அந்த அந்த டேபிள் தொடச்சான்ல வாலிபன் அவனை மேலே வரட்டு சொல்லிட்டு சொன்னாரா, he is my successor, இந்த ஊழியத்தை எனக்கு பிறகு இவன் தான் நடத்த போகிறான். அவன் பேர் தான் டேனியல் கொலாண்டோ. டேனியல் கொலாண்டோ, he is the man. நான் சொல்கிறேன், யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், நீ விலகி போகாமல் இருப்பண்ணா அடுத்த லீடர்ஷிப் உன் மேலே வரலாம். நீ விலகி போகாமல் இருந்தா அடுத்த ஒரு கிருபையை கர்த்தர் உனக்கு. உண்மை புரிஞ்சுதா தம்பி? நல்ல கை தட்டுங்க ஏசப்பாவுக்கு. நல்ல பிலீவ் பண்றீங்களா? என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும். நான் பாட்டு பாடுறது டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இல்ல, கனெக்ட் ஆகுங்க. என் ஸ்நேகமும் நீரே, கண்ணை மூடிருங்க. என் ஆசையும் நீரே. once again, என் ஸ்நேகமும். பின்னாடி பின்னாடி சத்தம். என் ஆசையும் நீரே, என் எல்லாமே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. உம்மை அல்லாமல். வாய் திறந்து ஷபரதனா, உம்மை அல்லாமல். இப்ப கை உயர்த்தி என் ஏசையா. உங்க சத்தம் உரத்த சத்தமா என் ஏசையா, என் ஏசையா. அல்லே. இப்ப கவனிங்க. அப்போ ஏன் விலக கூடாதுன்னு சொல்றாருன்னா, யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஆன் தி வே. யுவர் ஃபியூச்சர் டிசிஷன் இஸ் ஆன் தி வே. உன் எதிர்காலத்தை குறித்த முடிவு இதோ வருகிறது. நீ விரும்பினதை விட ஒரு நல்ல வாழ்க்கை வருகிறது. ஆனா இதெல்லாம் நம்ம கண் பார்க்கல, நம்ம காது கேட்கல, நம்ம இருதயத்தில் உணரல. நான் பார்க்காத இடத்துல எப்படி சார் இருக்க முடியும்? நான் கேட்காத ஒரு இடத்துல எப்படி இருக்க முடியும்? நான் உணராத ஒரு விஷயத்துல எப்படி இருக்க முடியும்? அதுதான் கிறிஸ்டியானிட்டி. காண்கிறதை விசுவாசிக்கிறது இல்லை, காணாததை நம்புகிறவன் பாக்கியவான். Faith is the substance. Faithனா என்ன தெரியுமா? நம்புகிறதை மட்டுமல்ல, காணாததை விசுவாசிக்கணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். காணா ஒரு கல்யாண வீட்டில் யாராவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களா, யாரும் போயிடாதீங்க, யாரும் போயிடாதீங்க, வைன் இஸ் ரெடி, வைன் இஸ் கெட்டிங் ரெடி, வித்தின் 5 minutes, வித்தின் 2 minutes, வித்தின். இந்த ஹோட்டலில் அப்படி தான் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த 2 minutes சார், 2 minutes சார், 2 minutes சார், சூப் இஸ் ரெடி சார், ஸ்டார்டர்ஸ் ஆர் ரெடி சார், சூப் இஸ் ரெடி சார், நூடுல்ஸ் ஆர் ரெடி சார், அப்படி சொல்லி சொல்லியே நம்மளை 3 மணி நேரம் உட்கார வச்சிருவான். ஆனால் அப்படி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டதா? இல்லை. சிலர் டிபார்ட் ஆகிட்டாங்க, சிலர் விலகி போகாமல் இருந்தவங்களுக்கு அந்த லைஃப் கிடைச்சது. ஒருவேளை யோசுவாவை போல எனக்கு சர்ச்சில் எந்த ரோலுமே இல்லையே, என்ன யாருமே லீடர் ஆக்கலையே, என்ன யாருமே நீங்கள் கொயரில் நில்லுங்கன்னு யாரும் சொல்லலையே. வேண்டாம் தங்கச்சி, வேண்டாம் தம்பி, நீ யாரு?
பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? உன்னை ஒருவன் விருந்து கலைச்சா கடைசியில போய் உட்காரு. விருந்தை ஆயத்தம் பண்ணினவன் உன்னை எல்லாருக்கும் முன்னாடி கூட்டிட்டு வரும்போது பார்க்கிறவர்கள் நடுவில் உனக்கு கனம் உண்டாகும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இன்னைக்கு நீங்க நல்ல கவனிங்களேன். இன்னைக்கு வாலிபர்கள் எதுல ஏமாறுறாங்கன்னா, அவங்க பொசிஷன், ஹானரை ரொம்ப விரும்புறாங்க. ஒரு பையனை நாங்கள் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டோம், வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் சொன்னோம், நீ தான் கேப்டன்னு சொன்னோம், வர்றேன்னு சொன்னான். நீங்க சாதாரணமா ஒரு ஆளை நீ 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 டீன்ஸ் மீட்டிங் வாயேன் அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, பார்க்கலாம். இல்லை நீ லீட் பண்ண அப்படின்னு சொல்லுங்க, எப்போ வரணும்? ஏன்னா தட் இஸ் a spirit. அது ஒரு ஆவி. இது யாருடைய ஆவி தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நட்சத்திரங்களுக்கு மேலே ஏறுவேன். உனக்கு புரியாதது கிடையாது தம்பி. இந்த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் கரப்ஷன். The world is full of corruption. corrupted worldல வாழ்றோம். ஒரு பதவிக்காக யாரையும் கொல்லுவதற்கு ஆயத்தமா இருக்கிற உலகத்துல வாழ்றோம். ஒரு உயர்ந்த பதவிக்காக நீங்க யோசிச்சு பாருங்க. நீ லீட் பண்ணுன்னு சொல்லுங்க, நீ உனக்கு ஒரு போஸ்டிங் தரோன்னு சொல்லுங்க, everybody is willing. ஆனா சாதாரண ஒரு வாலிபனா அவன் அத்தனை வருஷம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். நான் சொல்லும்போது உங்க மைண்ட்ல ஒரு ஜெபம் எழும்பட்டும். ஒண்ணுமே நடக்கலனாலும் ஐ வில் ஸ்டே, நான் விலக மாட்டேன். யாருக்கு தெரியும்? இதே மாதிரி 2010 ஒரு வாலிபர் கூட்டத்தில் பின்னாடி உட்கார்ந்திருந்தேன். God touched me. என்ன தொட்டார். யாருமே யோசிக்கல, யாருமே திங்க் பண்ணல. Who knows? நீ விலகாம மட்டும் இரு, அது மட்டும் போதும். Do not depart. அதனாலதான் Acts chapter 1 verses 5, do not depart from Jerusalem. சீசர்களுக்கு அவர் சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? நீங்க எருசலேமை விட்டு விலகி போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். Do not depart from your fellowship. Do not depart from your pastor. Do not depart from your church. நீ விலகாம மட்டும் இரு. நான் சொல்றேன், 2025 நீ எதிர்பார்த்ததை விட ஒரு பெஸ்ட் வைன், ஒரு பெஸ்ட் திங் கத்தத்தர். கை தட்டி மாஸ் பாராகா டூசியா நான் பிலீவ் பண்றேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கை தட்டி. ஒரே ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் வில்லிங்கா இருக்கிறீங்க? ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னு சொல்றவங்க wave your hand. Thank you. வாசிக்கலாம். Acts chapter 16, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28. அப்போஸ்தலர் 16 26 முதல் 28. Thank you Jesus. அப்போஸ்தலர் 16. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ப்ரொஜெக்டர் பார்த்து படிங்க. டிவி பாருங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி சத்தமா தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க, 2 பேர் தேவனை துதித்து பாடினார்கள். அடுத்து வாசிக்கலாம். 26 சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும். இப்ப இந்த வார்த்தையை எல்லாம் சொல்லுங்க. கதவுகள் எல்லாம், சகோதரர்கள், கதவுகள் எல்லாம் சொல்லுங்க. கதவுகள் எல்லாம், எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. 27 சீக்கிரம். சிறைச்சாலைக்காரன், இந்த கவனிங்க, இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு 3 வேர்டு கொடுக்க போறோம். கீப்பர், சத்தமா சொல்லுங்க. கீப்பர், ஜெயிலர். அந்த ஜெயிலர் இல்ல, வேற ஜெயிலர் இது. ஆமா, கீப்பர் சொல்லுங்க. கீப்பர், ஜெயிலர், டோர் கீப்பர், கார்டியன் சொல்லுங்க. கீப்பர், ஜெயிலர், கார்டியன், பேரண்ட்ஸ், pastor, whatever it may be. சிறைச்சாலைக்காரன் keeper of the jail, guardian of the jail. Right? என்ன செய்தான்? நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி. கவனிங்க, ஜெயிலருக்கு என்ன ஆயிட்டுன்னா கதவெல்லாம்
கதவெல்லாம் திறந்துச்சு. இவ்வளவு நாள் பத்திரமா வச்சுருந்த எல்லாரும் வெளியில், ஹலோ தம்பி வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச அப்படின்னு நினச்சி பட்டயத்தை எடுத்து தன்னை சொல்லுங்க, அடுத்தவனை கொலை செய்ய போனானா தன்னைத்தானே கொலை செய்ய போனா. இப்போ 28வது வசனம் தான் வண்டர்ஃபுல் வேர்ஸ், எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். வாசிங்க. பவுல் இங்கே பாருங்க, சத்தமிட்டு, அந்த வசனத்தில் சத்தமிட்டுன்னு போட்டிருக்குன்னா நீங்களும் இந்த வசனத்தை எப்படி தான் சொல்லணும்? நம்ம மட்டும்தானே தாவீதை போல நடனமாடி பாட்டை ஆடாமல் பாடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள். சரி, இந்த ஆன்லைனில் பிரசங்கம் கேட்டு அப்படி ஆயிட்டேளா? ஆன்லைனில் பிரசங்கம் கேட்டு சிலர் இப்போ லைக், ஷேரு, சப்ஸ்கிரைப்பு. அதனால் இப்போ இருக்கிற பிலீவருக்கு யாருக்குமே கைத்தட்ட வரமாட்டேங்குது. அதனால் ஆன்லைன் தேவை, ஆனால் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்க. அதனால் எங்களுக்கு கைத்தட்ட சொல்கிறாரு. நாங்கள் லைக் பண்ணிலாம் பழகிருக்கோம், நாங்கள் ஷேர் பண்ணிலாம் பழகிருக்கோம், நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிலாம் பழகிருக்கோம். சத்தமாக வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 2 3 கோ. இப்ப நல்ல கவனிங்க. சரித்திரத்தில் முதல் முறையா ஜெயில் திறந்து கிடக்குது. அவன் எல்லாம் போயிட்டாங்கன்னு கத்தி எடுத்து தன்னை குத்தி கொள்ள போகிறான். அதன் நடுவில் ஒரு 2 பேருடைய சத்தம் பலமா வருது. நீ நினைக்கிற மாதிரி ஆளு நாங்க இல்ல, we are here, நாங்க இங்கே தான் இருக்கிறோம். கை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை தங்கச்சிமார் சொல்ல போறீங்க? we are here. சொல்லுங்க வாய் திறந்து, நாங்க இங்கே தான் இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க, நாங்க இங்க. தம்பி சொல்லு. rare word, ஆச்சரியமான வார்த்தை. நம்புறீங்களா? எங்க கதவு திறக்கிறதுக்கு காத்திருப்பாங்க இங்க. ஆமாவா? சீக்கிரம் ஜெயில் கதவு எப்போ திறக்கும்னு காத்திருப்பாங்க. ஆனா கதவுகள் திறந்திருந்த பிறகும் அவங்க என்ன செய்யல? விலகி போகல. நாங்கள் இங்கே தான். இன்னைக்கு ஆண்டவர் யாரை தேடுறார் தெரியுமா? உலகத்தின் கதவுகள் நமக்கு திறந்திருக்கு, ஆனாலும் நீ சொல்லணும், நான் இங்கே தான் இருக்கிறேன்ப்பா. ஃபேஸ்புக்கு கதவு. நான் இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு தாட் ஆண்டவர் கொடுத்தார். என்ன தெரியுமா? முன்னாடியெல்லாம் தந்தின்னு ஒன்று அடிப்பாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, 2K கிட்ஸுக்கு தெரியாது. தந்தின்னு ஒன்று அடிப்பாங்க. அந்த தந்தின்னா என்னன்னா, டெல் எவ்ரிதிங் இன் ஷார்ட் நோட்டேஷன்ஸ். எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் எக்ஸாமில், தமிழ் எக்ஸாமில் தந்தி அடிக்குக அப்படின்னு ஒரு கொஸ்டினே கேட்பாங்க. தந்தின்னா என்ன தெரியுமா? விஷயத்தை ஷார்ட்டா சொல்லு, அதான் அர்த்தம். ஃபாதர் டைட், ஸ்டார்ட் இமிடியட்லி. பேபி பாய் சைல்டு பார்ன் டுடே, அவ்வளோதான் தந்தி. மம்மி சிக், ஸ்டார்ட் இமிடியட்லி. டோன்ட் வரி, ஐ ஆம் சேஃப், இதுதான் தந்தி. ஆனால் இப்போ இருக்கிற வாட்ஸ்அப்பில் தந்தியெல்லாம் இல்லை. கதவு திறந்து கிடக்கு. எவ்வளவு நாளும் மெசேஜ் என்ன செய்யலாம்? அடிக்கலாம். ஃபேஸ்புக் திறந்து கிடக்கிறது, ட்விட்டர் திறந்து கிடக்கிறது, உலகத்தின் பாவங்கள் திறந்து கிடக்கிறது. திறந்து கிடந்தாலும் ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். That is shook the mind of a jailer. அது சிறைச்சாலைக்காரனை ஆச்சரியப்படுத்தினது. While I am telling this, இந்த வார்த்தைகளை நான் சொல்லும்போது இன்னைக்கு பரலோகம் இந்த சத்தத்தை இந்த ஜெனரேஷன்ல கேட்க விரும்புது. இங்க ஒரு பவுல், இங்க ஒரு சீலா சொல்லணும், Lord we are here, நாங்க போகலன்னு. கை தட்டுங்க பார்க்கலாம். Lord we are here. சத்தமா சொல்லுங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். சத்தமா நாங்கள். சீக்கிரமா நான் முடிப்பேன். புரியுதா? பின்னாடி கதவு திறந்திருக்கு. தங்கச்சி, தம்பி, கதவு திறந்திருக்கு. இங்க கவனிங்க. உன் வீடு பூட்டி இருந்தாலும் உன் இன்டர்நெட்டினுடைய கதவுகள் திறந்திருக்கிறது. You are having access to do anything. எதை வேணாலும் பார்க்கறதுக்கு கதவு திறந்திருக்கு. ஆமாவா?
ஆமாவா? எதை வேணாலும் பார்க்கறதுக்கு கதவு திறந்திருக்கு. எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு கதவு சீக்கிரம். எதை வேணாலும் பார்ப்பதற்கும், எதை வேணாலும் செய்வதற்கும், எதை வேண்டுமானாலும் அனுபவிப்பதற்கு என்ன திறந்திருக்கு? என்ன திறந்திருக்கு? ஆனா பவுல் சீலாவும் சொல்றான், கதவு திறந்திருக்கிறதுனால நாங்க போயிடுவோம்னு நினைக்காதீங்க. ட்ரஸ்ட் மீ, நாங்க இங்கே தான் இருக்கிறோம். ஒரு 10 minutes எனக்கு நீங்க டைம் தருவீங்களா? ஒரு 10 minutes I will show the heart of God. தேவனுடைய இருதயத்தை நான் உனக்கு காமிச்சு தருவேன். This is a test. கதவு திறந்திருக்கு. நீ என்ன வேணாலும் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணலாம், பட் I don't type. என்ன வேணாலும் செய்யலாம், பட் I don't do that. கதவு திறந்திருக்கு தங்கச்சி. நீ ஸ்கூலுக்கு போயிட்டன்னா உன்னை யார் தடுக்க முடியும்? நீ காலேஜுக்கு போயிட்டன்னா who will stop you? நீ கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு நீ மைசூர்லயோ பெங்களூர்லயோ ஹைதராபாத்லயோ நீ ஷிஃப்ட் ஆகி போயிட்டன்னா who will stop you? நீ என்ன பண்ற நீ யாருக்கும் தெரியாது. கதவுகள் திறந்திருக்கிறது. ஆனா கதவுகள் திறந்திருந்தாலும் நீனும் நானும் சொல்லணும், நான் போகல, நான் இங்கே தான் இருக்கிறேன். உங்ககிட்ட பேசுற நான் யார் தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்ந்தவன். நான் ஒரு 2 வார்த்தை சொல்றேன். கான்சிக்வென்சஸ் ஆஃப் சின், பாவத்தினுடைய விளைவுகள். பாவம் செய்துட்டு மனம் திரும்புறது நல்லதா? ஒருவேளை மனம் திரும்பினாலும் பாவத்தினுடைய பக்க விளைவுகள் என்ன தெரியுமா? சாவர வரைக்கும் மெமரிஸ் மறக்காது. நீ ரட்சிக்கப்பட்டுடலாம், நீ மனம் திரும்பிடலாம், ஆனா நீ 10ஆம் கிளாஸ்ல காப்பி அடிச்சதை உன்னால மறக்க முடியாது. நீ உன் அம்மா பர்ஸ்ல இருந்து திருடினதை, அதுதான் கான்சிக்வென்சஸ் ஆஃப் சின். பாவத்தினுடைய விளைவு என்னன்னா, பாவம் செய்தால் மன்னிப்பு கிடைக்கும், ஆனா மெமரிஸ் won't go. மெமரி சொன்ன விட்டு எரேஸ் ஆகாது. நீ சாகிற வரைக்கும் மெமரிஸ் will be there. நீ ஏற்கனவே போன சினிமா தியேட்டரை நீ பார்க்கும்போது you will have that memories. 10th படிக்கும்போது நீ இந்த இடத்துக்கு போன இல்லைண்ணே, நான் பாவம் செய்துட்டு, எல்லா ஊழியக்காரங்களும் சொல்றாங்களே நான் கொலைகாரனா இருந்துட்டு தான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன், நான் அப்படி இருந்து வந்தேன். நானும் let me taste sin, நான் பாவத்தை ருசி பார்க்கிறேன்னு நீ சொல்லலாம். தாராளமா ருசிப்பாரு. ஆனா வாழ்க்கையெல்லாம் அந்த மெமரி சொன்ன விட்டு போகாது. நான் அண்ணனா சொல்றேன், ஆஃப்டர் மேரேஜ் that memories won't go. அந்த மெமரி சொன்ன விட்டு போகாது. நீ திருமணத்துக்கு முன்னாடி நீ ஒரு வாலிபனா இருந்து ஒரு வாலிப பிள்ளையோடு, தம்பிக்கு கவனி, அந்த ஸ்பெக்ஸ் போட்ட தம்பி கொஞ்சம் கவனி ப்ளீஸ், உங்களுக்காக தான் பேசுறோம்ப்பா. நீ வாலிப பையனா இருந்து ஒரு வாலிப பிள்ளையை நீ நேசிக்கலாம். நேசிச்சு பிற்பாடு அது தப்புன்னு விட்டுட்டு அதுக்கு பிறகு நீ மனம் திரும்பி பரிசுத்தமா வாழலாம். பட் மெமரிஸ் won't go. நீ ஒரு வாலிப பிள்ளையா இருந்து தப்பு பண்ணிட்டு நீ அதுக்கு பிறகு நீ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடலாம். பட் மெமரிஸ் won't go. மெமரிஸ் அங்கே இருக்கும். மெமரிஸ் will be there. டாக்டர் மைல்ஸ் மன்ரோ என்கிற தேவ மனுஷன் எழுதுகிறார், this is the biggest consequences of sin. பாவம் செய்த மன்னிக்கப்படும், but there is a consequences. Memories won't go. நீ அம்மாவை திட்டுனது மறக்காது, நீ சிலர் அள வச்சது மறக்காது. 2வது கான்சிக்வென்சஸ் என்ன தெரியுமா? நீ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன்னா அடுத்த நேரமும் மனசாட்சி சொல்லும், நீ தான் தப்பு பண்ணிட்டியே, இன்னும் தப்பு பண்ணுன்னு. அந்த மனசாட்சி அப்படிதான் மோட்டிவேட் பண்ணும். இந்த பாருங்க, காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது ஃபெயிலே ஆகாம இருந்துட்டோம்னா ஃபெயிலே ஆகக்கூடாதுன்னு தோணும். புரிஞ்சவங்க மட்டும் கைவர்த்தி காட்டுங்க. ஃபெயிலே ஆகாம படிக்கும்போது ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு படிக்க தோணும். ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டோம்னா அதான் ஒரு தடவை ஃபெயில் ஆயாச்சுல்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு தோணும். ஒரு தடவை உன் மேல ரிமார்க் வரலன்னா ரிமார்க்கே வரக்கூடாது அப்படி வாழ தோணும்.
ஒரு தடவை சண்டைக்காரி அந்த பிள்ளை அடிக்கிறவ, அந்த பிள்ளை கிள்றவ, அந்த பிள்ளை கடிக்கிறவ, அந்த பையன் குத்துறவன், அவன் அடிக்கிறவன்னு உன் மேலே ரிமார்க் வந்துட்டுன்னா, ஏற்கனவே என் கிளாஸில் எனக்கு நல்ல ரிமார்க் இல்லை, அதனால் ஸ்டில் ஐ வாண்ட் டு டூ அகெயின், நான் திரும்பவும் செய்ய விரும்புகிறேன். ஏற்கனவே எங்கள் வீட்டில் எனக்கு நல்ல சாட்சி இல்லை, அதனால் இன்னும் எனக்கு நல்ல சாட்சி வரப்போகிறது இல்லைன்னு சொல்லி திரும்ப திரும்ப பாவம் செய்ய வைப்பான். அப்போ கான்சிக்வன்சஸ் இன் பாவத்தினுடைய பக்க விளைவுகள் என்ன? ஒன்று, மெமரிஸில் அது போகாது. 2, திரும்பவும் அதை செய்யணும் சொல்லும். சிம்சோன் முதல் தடவை ஒரு வேசியை கண்டு காசாவுக்கு போனான். அவன் ஒரு தடவை விபச்சாரம் செய்து பழகினதுனால அடுத்தடுத்து விபச்சாரம் செய்கிறதுக்கு தான் அவன் மனசு வந்துச்சே தவிர விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தோணலை. தட் இஸ் த பிக் கான்சிக்வன்சஸ். பிசாசுனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? ஒரு தடவை உன் பேர் உன் ஸ்கூலில் கெட்டு போச்சுன்னா இனி யூ cannot retain that name again. நீ அந்த பேரை திரும்ப சம்பாதிக்க முடியாது. அதனால் கண்டினியூ பண்ணு, அதுலேயே தொடரு. உன் சர்ச்சில் தான் உனக்கு நல்ல பேர் இல்லையே, இனி உனக்கு நல்ல பேர்லாம் வராது. நீ அப்படி நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சாலும் உன்னை நடிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி உன்னை திரும்பவும் அதே பாதையில் நடத்துவானே தவிர உன்னை திரும்ப விட மாட்டான். தட் இஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின். ஆனால் கதவுகள் திறந்திருந்தது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். எனக்கு எங்கள் வீட்டில் என் ரூம் வந்து மொட்டை மாடியில் இருக்குது. வீட்டுக்குள்ளோட ஒரு கதவு இருக்குது, வீட்டுக்கு வெளியில் ஒரு கதவு இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் தூங்கின பிறகு நான் வேற கதவு வழியாக இறங்கி ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட போயிடுவேன், துன்மார்க்கமாய் வாழ போயிடுவேன். நான் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை அறிந்து கொண்டேன். ஒரு நாள் நடந்த சம்பவம் அண்ணே, நைட்டு எங்கள் அம்மா வந்து மெதுவாக என் டோரை ஓப்பன் பண்ணி, ஏன்னா நான் எப்படி என் ரூமை வச்சுட்டு போவேன்னா பில்லோலாம் அடிக்க வச்சு பெட்ஷீட்டை மூடி போட்டுட்டு போவேன். அதனால் நான் ஏமாற்றுவேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால என் ரூம் கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணி அப்படி எட்டி பார்த்தாங்க. நம்ம ரூமில் யாராவது வந்தால் நமக்கு தெரியும் தானே. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் somebody is walking, யாரோ என் ரூம்குள்ளே வந்துட்டு தெரியும் தானே, அந்த உணர்வு இருக்கும்ல. டக்குன்னு நான் பெட்ஷீட் எடுத்துட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே எங்கள் அம்மா தூங்குப்பான்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா ஒரு டீச்சர். நான் சொன்னேன், மம்மி நான் இங்கே தான் இருக்கிறேன், போகமாட்டேன், என்னை நம்புங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு எங்கள் அம்மா அதே இடத்துல அழுதாங்க. இன்னைக்கு இந்த சிறைச்சாலைக்காரனை போல உன் தாய் தகப்பன் தன்னைத்தானே குத்தி கெடுத்து கொள்ளாதபடிக்கு நீ உன் பேரண்ட்ஸுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். கதவு திறந்தாலும் நான் போக மாட்டேன் மம்மி, கதவு திறந்தாலும் நான் போக மாட்டேன் டாடி. எனக்கு எத்தனை ப்ரப்போசல் வந்தாலும், எத்தனை பேர் என்ன வாலண்டியராக வந்து என்னை கூப்பிட்டாலும் என்னை நம்புங்க. உன் மம்மி டாடிக்கு நீ சொல்லணும், நான் இங்கே தான் இருக்கிறேன். உன் பாஸ்டருக்கு சொல்லணும், பாஸ்டர் இன்னைக்கு இந்த டீன்ஸ் கேம்ப் முடிச்சுட்டு நீ நான் பேசுகிற வார்த்தையை மதிக்கிறது உண்மைன்னா உன் பாஸ்டர்கிட்ட நீ தனியாக போய் சொல்லிட்டு போகணும். ட்ரஸ்ட் மீ பாஸ்டர், நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு எத்தனை அப்ரோச்சஸ் வந்தாலும் நான் போக மாட்டேன். சிஸ்டர், எங்க அம்மா கிட்ட நான் அந்த வார்த்தை சொன்னேன் பாருங்க, she literally cried. அவங்க சொன்னாங்க, இனி எனக்கு கவலை இல்லை, என் பிள்ளை கதவு திறந்திருந்தாலும் போக மாட்டான். என்ன, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட போறேன்னு சொல்லும்போது எங்க அம்மா, எனக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்குறேன், எங்க அம்மா தொக்குன்னு வெளியில ஓடி வருவாங்க. ஒரு பக்கம் சமைக்கணும், ஒரு பக்கம் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஆனாலும் வெளியில வருவாங்க. வேண்டாம் வருப்பா, போயிட்டு பத்திரமா வாப்பான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் குடிக்க போறேன்னு. அந்த தாயினுடைய இருதயம். ஆனா அதே இருதயம் இப்போ நான் ஆறுதல் படுத்துறேன், நான் போக மாட்டேன். அதுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தேடி வந்தாங்கன்னா நான் எங்க அம்மா முன்னாடியே சொல்லுவேன், நான் போக மாட்டேன் மம்மி, நான் இங்கே இருக்கிறேன். கர்த்தர் உன் கூட பேசுறார், கர்த்தர் உன் கூட பேசுறார். கதவுகள் திறந்திருக்கு தம்பி, doors are open, doors are open, கதவுகள் திறந்திருக்கிறது. ஆனா பட் you need to make a promise. உன் அம்மாவுக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக. இன்னைக்கு இந்த ஒரு சத்தத்தை நீ பரலோகத்தை கேட்க பண்ணிட்டேன்னா பரலோகம் சந்தோஷப்படும். காலேஜுக்கு போயிட்டு வர பிள்ளை உன் அம்மா அண்ணா உன்ட்ட காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் பயந்துட்டே இருப்பாங்க, பரிசுத்தமாக நம்ம பிள்ளை வீட்டுக்கு வந்துடணும்.
என் பையன் ஆக்சிடென்ட் ஆகாம வீட்டுக்கு வந்துடணும்னு எத்தனை பேரண்ட்ஸ் கதறாங்க தெரியுமா? நீ அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நான் இங்கதான் இருக்கிறேன், நான் போல, நான் இங்கதான் இருக்கிறேன் போல. என்கிட்ட எத்தனையோ பேர் சொன்னாங்க, இவன் ஏற்கனவே பாவம் செய்தவன், ஏற்கனவே துன்மார்க்கத்தை டேஸ்ட் பண்ணதுனால கதவு திறந்து தானே இருக்கு, ஞானேஷ் நிச்சயமா வருவான்னு அநேகர் சொன்னாங்க. கழிந்த 14 வருஷமா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட டெய்லி சொல்றேன், லார்ட் ஐ ஆம் யுவர் பாய், ஐ ஆம் ஹியர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கை தட்டுங்க. ஐ ஆம் ஹியர். கை தட்டு தம்பி, கை தட்டு. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாய் உன்னை தன்னை கத்தி எடுத்து குத்தி சாகிறதுக்கு இடம் கொடுக்காத. தெரியுமா, தமிழ்நாட்டுல குற்றாலம் ஒரு இடம் இருக்குல்ல, அங்க ஒரு தங்கச்சி பணத்துக்கு ஆசைப்பட்டு வேசி தொழிலுக்கு போயிட்டா. ஆடம்பரமா வாழலான்னு காலேஜில் சிலர் டாக்டிஸ் பண்ணி, நீ கொஞ்ச நேரம் சிலருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனா உனக்கு thousands and thousands பணம் கிடைக்கும்னு சொன்னோன்ன, கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்த பிள்ளை, நடந்த சம்பவம். 10,000 உனக்கு கிடைக்கும்னு சொன்னதை நம்பி போயிட்டா. குற்றாலத்தில் விபச்சாரம் செய்வதற்காக அறைக்குள்ளே காத்திருந்தாள். கஸ்டமர் இஸ் ஆன் தி வே. அவளை பணம் கொடுத்து அவளோடு வேசித்தனம் பண்ணுவதற்கான நபர் உள்ளே வருகிறார். ஷேம். அந்த பிள்ளையினுடைய தகப்பன், அந்த பிள்ளையை பெற்ற சொந்த தகப்பன், அப்பாவுக்கு மகளை பார்த்தோன்னு அதிர்ச்சி, மகளுக்கு அப்பாவை பார்த்தோன்னு அதிர்ச்சி. 2 பேரும் ரூமை கதவை பூட்டிக் கொண்டு தலையில் அடித்துக்கொண்டு அழுதார்கள். both are hanged. 2 பேரும் செத்து போனாங்க. யோசிப்பாரு. கதவு திறந்திருக்கிறது, கதவு திறந்திருக்கிறது, கதவு திறந்திருக்கிறது. You are having an opportunity to go. தம் பிள்ளைய விபச்சார அறையில் பார்த்த உடனே தகப்பன் கத்தி எடுத்து தன்னை குத்தி கொண்டான். மகள் she hang it out. ஒருவேளை நீ நினைக்கலாம் இதெல்லாம் உனக்கு தூரமானதுன்னு. இல்லை, you are so nearby. அன்னைக்கு நீ ஒரு வாக்கு கொடுக்கணும், நான் இங்கே தான் இருக்கிறேன். கை உயர்த்துறியா? கை உயர்த்துறியா? நான் இங்கே தான் இருக்கிறேன். தம்பி தயவு செய்து கண்ணை மூடு. உன் பெற்றாருக்கு நீ ஒரு வாக்கு கொடுக்கணும். கண்ணை மூடு. உன் பெற்றாருக்கு நீ ஒரு வாக்கு கொடுக்கணும். உன் பேரண்ட்ஸுக்கு, உன் டீச்சர்ஸுக்கு, உன் பாஸ்டர்ஸுக்கு நீ வாக்கு கொடுக்கணும். கை உயர்த்துங்க பார்க்கலாம். இவ்வளவு தூரம் நான் பேசிட்டேன். இப்போ உன் சத்தம் கேட்காதா? உன் சத்தம் கேட்காதா? ஏசப்பா நான் இங்கே தான் இருக்கிறேன். ஏசப்பா நான் இங்கே தான் இருக்கிறேன். ஒரு சத்தம் எழும்பட்டுமே. தங்கச்சி சத்தமா சொல்ல, ஏசப்பா உன்கிட்ட பேசுனது உண்மைன்னா சொல்ல, நான் இங்கே தான் இருக்கிறேன். கேட்கல கேட்கல தங்கச்சி சொல்லுமா, சத்தமா சொல்லு, நீ வெட்கப்படாத. ஏசப்பா நான் இங்கே தான் இருக்கிறேன். ஏசப்பா நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் போக மாட்டேன். கோயம்புத்தூர்ல பாவத்தின் கதவுகள் திறந்திருக்கிறது. ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு கதவு திறந்திருக்கிறது. லெஸ்பியனுக்கு கதவு திறந்திருக்கிறது. ஓரின சேர்க்கைக்கு கதவு திறந்திருக்கிறது. இள வயது பாலியல் தொழில் திறந்திருக்கிறது. ஆனா நான் போக மாட்டேன். தம்பி கண்ணை மூடுப்பா, நான் போக மாட்டேன். தம்பி நீ சொல்லு, நான் போக மாட்டேன்னு சொல்லு. தங்கச்சி நீ சொல்லு. உன் அம்மா அப்பா தன்னைத்தானே குத்தி கொள்றதுக்கு முன்னாடி, உன் ஊழியக்காரர் தன்னைத்தானே குத்தி கொள்றதுக்கு முன்னாடி, அந்த ஜெயிலர், அந்த சிறைச்சாலைக்காரன் ஐயோ எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லி கத்தி எடுத்து குத்தும் போது ஒரு சத்தம் ஜெயிலுக்குள்ள இருந்து வந்தது. உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம். கேட்கிறேன், உண்மையிலேயே உன் இருதயம் கர்த்தருக்காக இப்ப கொழுந்து விட்டு எரிகிறது உண்மைன்னா இப்ப உன் சத்தம் உயரணும். ஏசப்பா நான் இங்க தான் இருக்கிறேன்னு நீ சொல்லு. சொல்லு தங்கச்சி, வெட்கப்படாத. ஷவுட். சொல்லு, நான் இங்க தான் இருக்கிறேன். ஏசப்பா நான் சர்ச்சில் தான் இருக்கிறேன். சாமுவேல் சொன்னா நான் ஆலயத்தை விட்டு போல, நான் இங்க தான் இருந்தேன்.
என் எல்லாமே ஐயா நீர்தானே. உன் அம்மா சொல்ல மாட்டாங்க, உன் அப்பா சொல்ல மாட்டாங்க, ஆனா வயிற்றுல நெருப்பு கட்டிட்டாங்க, உன்னை காலேஜுக்கு அனுப்புறாங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லும் போது சிரிச்சுட்டே உனக்கு பாக்கெட் பண்ணி தந்துட்டு போற அம்மா, என் பிள்ளை கரப்படாம திரும்ப வரணுமே, என் பிள்ளை கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிடக்கூடாது. எத்தனை வாலிப பிள்ளைங்க மாஸ்டர்பேஷன்ல அடிமையா இருக்கிறாங்க தெரியுமா? சுய பழக்கத்தில் அடிமையா இருக்கிறாங்க தெரியுமா? திருமணத்துக்கு முன்பதாகவே தங்கள் சரீரத்தை இச்சைக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க தெரியுமா? கதவு திறந்திருக்கிறது, போனோகிராஃபி வெப்சைட் திறந்திருக்கிறது, போன்கள்ல ஆபாச வீடியோ கால்ல கலந்து கொள்ளுகிற அந்த ஸ்னாப்சாட் வீடியோ திறந்திருக்கிறது. சைபர் செக்ஸ் ஒன்னு வந்திருக்கு தெரியுமா? சைபர் செக்ஸ். வாட் இஸ் சைபர் செக்ஸ்? போன்லயே விபச்சாரம் பண்ணுவது, போன்லயே வேசித்தனம் பண்ணுவது, பார்த்து திருப்தி அடைவது. கவனிங்க, இன்னைக்கு நீ சொல்லணும், எத்தனை கதவு திறந்திருந்தாலும் நான் உங்க பிள்ளை இங்கதான் இருக்கிறேன். யாரையும் பார்க்காதீங்க, பயத்தரங்க. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. உங்க சத்தம் மட்டும் உங்க இன்னும் ஒரு தடவை தம்பிங்க தம்பிங்க தம்பிங்க. சத்தமா இன்னும் 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 சத்தமா இன்னும். இம்மையிலும் நீரே, என் எல்லாமே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எல்லாரும் எல்லாரும் உம்மை அல்லாமல். என் ஏசையா, என் ஏசையா, என் ஏசையா, என் ஏசையா. Holy Spirit, Holy Spirit. ஒரு 2 minutes கண்ணை மூடுங்களே. ஒரு 2 minutes. எப்பவும் போல ஒரு கூட்டத்துக்கு வந்தோம், கை தட்டணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃபீட்பேக் ஃபார்ம் எழுதி கொடுத்தோங்கிறது இல்லாம ஒரே ஒரு சத்தம் உன் வாயிலிருந்து ஏசப்பா கேட்க விரும்புகிறார். என்ன சத்தம் தெரியுமா? நான் இங்க இருக்கிறேன். நான் ஜெபித்த போது எனக்கு இதை தான் சொன்னார். கோயம்புத்தூர் பட்டணத்தில் நான் இங்க இருக்கிறேன்னு சொல்ற சத்தம் எனக்கு வேணும். யார் போனாலும் நான் போக மாட்டேன். இப்போ எல்லாம் கீப் அசைட். உங்க பைபிள் எல்லாம் கீழே வச்சுட்டு அல்லது க்ளோஸ் பண்ணி யாரும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க ப்ளீஸ். ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவா உலாவறாரு. ஒரே ஒரு சத்தம் நாம துணிச்சிட்டு இந்த செஷனை முடிக்க போறோம். ஆரம்பத்திலிருந்து நான் பேசினதெல்லாம் ஞாபகத்தில் கொண்டு வா. விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. விலகினவர்களுக்கு என்ன நடந்தது? விலகி போனா உனக்கு என்ன நடக்கும்? ஒரு பெரிய வாய்ப்பை நீ இழந்துட முடியும். நீ எதிர்பார்க்கிற திராட்சரசம் இல்லைனாலும் நான் போக மாட்டேன். தங்கச்சி கொஞ்சம் ஃப்ரீயா ஜெபம் பண்ணுங்க. இங்க டிக்னிட்டி பார்க்க வேண்டாம்.
இங்க பிரஸ்டீஜ் பார்க்க வேண்டாம். தம்பிமார் ஜெபிங்க. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணின பிற்பாடு நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னா, கதவுகள் திறந்து கிடந்த பிறகும் நாங்க போமாட்டோன்னு இருந்தாங்கல்ல, அது மாதிரி எத்தனை பாவத்தின் கதவுகள் திறந்திருந்தாலும் நாங்களும் போமாட்டோம், நாங்க இங்கதான் இருக்க போறோம்னு சொல்லுகிற உன் சத்தத்தை பரலோகம் கேட்கணும், உன் பாஸ்டர் கேட்கணும், உன் சபையார் கேட்கணும், உன் அம்மா அப்பா பார்க்கணும். எஸ், வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. begin to pray, begin to pray. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்ணை திறங்க, நான் முடிக்கிறேன். இந்த பவுலும் சீலாவும் ஆண்டவர் அறிஞ்சவங்க, அப்படிதானே? அவங்க கதவுகள் திறந்திருந்த பிறகு வெளியில போகல. ஆனா மற்ற எல்லாரும் ஜெயில இருந்தவங்க நல்லவங்க கிடையாது தானே? they are accusers. அவங்க திருடுறதுனாலயோ தப்பு செய்ததுனாலயோ ஜெயில இருந்தவங்க தானே? ஆமாவா தம்பி? பவுலும் சீலாவும் தான் ஆவிக்குரியவங்க, தேவனுக்கு பயந்தவங்க. அதனால கதவு திறந்திருந்தா அவங்க போகல. what about others? என்னன்னு சொல்ற? கதவு திறக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க இவங்க 2 பேரும் போகாததை பார்த்த உடனே அவங்களும் கன்வின்ஸ் ஆகுறாங்க, நம்மளும் போக வேண்டாம். நீ ஒரு ஆள் இருந்தா, தம்பி நான் இப்படி சொல்றேன், நீ ஒரு ஆள் இருந்தா உன் கூட சேர்ந்து இத்தனை பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எல்லாரும் போறாங்க, நானும் போறோம். பட் who will take initiative? யார் இனிஷியேட்டிவ் எடுப்பா? எனக்கு இத்தனை பேரை பார்க்கும்போது என்ன தோணுது தெரியுமா? ஃபியூச்சர், நீங்கெல்லாம் எதிர்காலம். ஒரு ஆள் 2 பேர் இருந்ததுனால கொலை செய்தவன், திருடினவன், தப்பு செய்தவன் அவனுக்கு போகணும்னு தோணல. நீ சர்ச்சை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில இருந்து பாரு, உன் ஃப்ரெண்டு இருப்பா, உன் நண்பன் இருப்பா. You stay. நீ இரு தம்பி. நீ இருந்தன்னா உன்னை பார்த்துட்டு 2 பேர் இருப்பான். நீ இருந்தன்னா அந்த 4 பேர் இருப்பான். இவன் 2 பேர் இருந்ததை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நாமளும் இருப்போம். கதவு திறந்திருந்தாலும் நான் போக மாட்டேன். அவன் கேட்கிறான், நீ ஏன் போல? நான் போல, அப்ப நானும் போல. அப்படி இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு ஒரு டீம் தேவை. அந்த யூத் மீட்டிங்ல நீ போகாம இருந்து பாரு, அந்த பிள்ளை தானா இருக்கும். ஆனா அப்படி என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, அண்ணே நீங்க இருக்கிறத பார்த்தா எங்களுக்கும் இருக்கணும்னு தோணுதுமே. டேக் இனிஷியேட்டிவ் தங்கச்சி, தம்பி. இப்போ கண்ணை மூடுங்க, முடிஞ்சது. இப்போ எங்க வேலை முடிஞ்சது. இப்போ பாஸ்டர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் ப்ளீஸ், கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன். இப்போ நீங்க யாரையும் பார்க்க கூடாது. நான் 2 கேள்வி உங்ககிட்ட கேட்பேன், கண்ணை மூடுங்க. நான் விலக மாட்டேன், விலகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் விரும்புகிற திராட்சை ரசம் எனக்கு இல்லை, நான் விரும்புகிற படிப்பு எனக்கு கிடைக்கல, நான் விரும்புகிற வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. ஆனாலும் ஐ வில் ஸ்டே. எனக்கு ஒரு நல்ல ரசம் காத்திருக்கிறதுங்கிற நிச்சயம் எனக்கு வந்துட்டு, எனக்கு பதவி தரலனாலும், எனக்கு பொறுப்பு தரலனாலும் யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம இருப்பேன். இதோ கதவுகள் திறந்திருந்தாலும் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோன்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் நம்பிக்கை கொடுக்க போகிறோம், எங்கள் பாஸ்டருக்கு நம்பிக்கை கொடுக்க போகிறோம், எல்லாத்துக்கும் மேலே எங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு நம்பிக்கை கொடுக்க போகிறோம். அவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க, நல்ல உயர்த்தி காட்டுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ஹேண்ட்ஸ் ஆர் லிஃப்டட், ஹேண்ட்ஸ் ஆர் லிஃப்டட். கைகளை உயர்த்துங்க. எஸ், இமிடியேட்டா எழும்பி நில்லுங்க. இமிடியேட்லி ரைஸ் அப் ஆன் யுவர் ஃபீட், ரைஸ் அப் ஆன் யுவர் ஃபீட். ப்ளீஸ் ரைஸ் அப் ஆன் யுவர் ஃபீட், ரைஸ் அப் ஆன் யுவர் ஃபீட். இப்போ நீங்க என்ன முடி தம்பி, எழுப்பி போகாதீங்க ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் போகாதீங்க. வேண்டாம் வேண்டாம், 5 நிமிஷம் ப்ளீஸ். கண்ணை மூடுங்க, தங்கச்சி கண்ணை மூடுங்க ப்ளீஸ், கண்ணை மூடுங்க. இட்ஸ் a time of dedication. நான் இப்போ ஒன்று உணர்ச்சி வசப்படுத்த போறது இல்லை. ஏன்னா நாங்க உணர்ச்சி வசப்படுத்திட்டு உன் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க
நான் இருந்தா மற்றவங்க இருப்பாங்க. அது ஏன் நானா இருக்கக்கூடாது? ஏன் அந்த பவுலா நான் இருக்கக்கூடாது? ஏன் அந்த சீலாவா நான் இருக்கக்கூடாது? நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். 2 வார்த்தை. இப்போ நான் சொல்லுவேன், நான் விலக மாட்டேன். நான் 1 2 3 சொல்லும்போது நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோன்னு நீங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். எத்தனை பேர் கையை உயர்த்த போறீங்க? எத்தனை பேர்? நான் யாரையும் கட்டாயப்படுத்த போறது இல்லை. நீங்க எப்படி பவுலும் சீலாவும் சத்தமிட்டு சொன்னது போல இப்போ இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் பல வருஷமா தேவன் ஏங்கி நிற்கிற ஒரு சத்தம், நாங்க இங்கே தான் இருக்கிறோம், நாங்க இங்கே தான் இருக்கிறோம். இப்போ எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் கைகளை உயர்த்துங்க? 2 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. இந்த வார்த்தைகள் நீங்க சொல்லி முடித்த உடனே நீங்க வேகமா கைத்தட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். அப்போ கர்த்தர் சிலரை நிரப்புவார், கர்த்தர் சிலரை அங்கீகரிப்பார், கர்த்தர் சிலரை சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்ளுவார். கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறத உங்களால பார்க்க முடியும். இப்போ ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். சத்தமா சத்தமா, இது போதாது. உண்மையா நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். எத்தனை கதவுகள் திறந்திருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம் என்று நம்பிக்கை கூறுகிறவங்க இப்ப கை தட்டுங்க பார்க்கலாம். 2 நிமிஷம், 2 நிமிஷம். ஃபயர்! நல்ல ஒரு தெய்வீக அக்கினி. ஃபயர்! ஃபயர்! மின்சாரத்தை போல தெய்வீக வல்லமை. உடரபலவ சந்தரா சிலர் மேல அக்கினி விழுகிறது. ஷபர ஹதனா ரபல ஹதனா வாலண்டியர்ஸ் மேல சில பிள்ளைகளை அக்கினி அக்கினி அக்கினி. தம்பி ஓ மேல அபிஷேகம், ஓ மேல அபிஷேகம். லா பிரகதரா. வெடிக்க பார்க்காதீங்க, வெடிக்க பார்க்காதீங்க, வெடிக்க பார்க்காதீங்க. சொல்லிட்டேரு, நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன். நல்ல கை தட்டு. 2 நிமிஷம். நீ யாரையும் பார்க்க வேண்டாம், நீயும் கர்த்தரும். இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாத ஒண்ணு கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். புதிய வல்லமை, புதிய கிருபை. ராஷ்வாதா கதரா உட ரகசியா ரபல் கமரா. நல்ல கை தட்டுங்க. அக்கினி. மைக் சத்தம் இருக்காது, மைக் சத்தம் இருக்காது. கை தட்டுங்க. வேடிக்கை பார்க்கறீங்க தங்கச்சி, வேடிக்கை பார்க்காத. எத்தனை பெற்றோர்கள் தங்களை கத்தி எடுத்து குத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினால தற்கொலை பண்ணுவதற்கு ரெடியா இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பாஸ்டர்ஸ் இல்ல நீ சொல்லு, நாங்க இங்கே தான் இருக்கிறோம். சொல்லு தம்பி. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. 2 நிமிஷம், 2 நிமிஷம். கைகளை தட்டுங்க. Give the clap offerings. தங்கச்சி வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை அந்த மை ரைட் சைடு வேடிக்கை பார்க்காதீங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. 2 நிமிஷம் மட்டும், 2 நிமிஷம் மட்டும், 2 நிமிஷம் மட்டும். எவ்வளவு கைகளை தட்டி நீ சொல்லு. பரலோக சந்தோஷப்படுற நேரம், பரலோக சந்தோஷப்படுற நேரம். கதவை திறந்திருந்தாலும் நான் போக மாட்டேன் மம்மி, பாஸ்டர் நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். ஒரு நல்ல ரசத்தை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் நான் போக மாட்டேன். கைகளை தட்டுங்க. The heavenly fire, heavenly fire. லாஷ்வரகதுஸ் பரியாகதோசியதா. நல்ல கை தட்டுங்க. The heavenly fire, the heavenly fire, the heavenly fire. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தலைவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். அடுத்த தலைமுறை தலைவர்களை தேவன் எழுப்புகிறார். என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீ. சத்தமா. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீ. இன்னும் உங்க சத்தம். என் ஸ்நேகமும். ஓ
ராபாயா சேரியாதா.